குழந்தையா இருக்கும்போது விமானங்கள் மேலே போகிறத அண்ணாந்து பார்த்துருப்போம். அதே விமானங்கள் நம்ம மாவட்டத்தில் இருக்கும்போது நமக்கு அது மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். இரவு நேரங்களில் பார்க்கும்போது அது கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்க டாப் 5 விமான நிலையங்களை பார்க்க போகிறோம். சொல்ல போகிற இந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் ஏதாச்சும் ஒன்று உங்கள் டிஸ்ட்ரிக் வருது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக் எதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஊர் விமான நிலையத்தை நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அஞ்சாவதாக பார்க்க போகிற விமான நிலையம் 1992ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையம் தான். இந்த விமான நிலையம் கூடிய விரைவில் தமிழ்நாட்டின் 5வது சர்வதேச விமானமாக அறிவிக்க போகிறாங்க. தூத்துக்குடியில் இருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமான நிலையம் அமைந்திருக்கு. இந்த விமான நிலையத்திலிருந்து ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் சென்னை, பெங்களூர் போன்ற தென் பகுதிகளுக்கு இந்த விமான சேவை இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த விமான நிலையம் எவ்வளோ பெரியதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1350 சதுர மீட்டர் நீளமும் 30 மீட்டர் அகலமும் கொண்ட ஓடுபாதை இங்கு அமைந்துள்ளதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடலோர காவல்படைக்கான செயல்பாட்டு தளத்தை அமைப்பதற்கான இந்த விமான நிலையத்தில் சுமார் 110 ஏக்கரா நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக முடிச்சிருக்காங்க. ஸோ 5வது கொண்ட இந்த விமான நிலையம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவங்களா இருந்து இந்த விமானத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னா விமான நிலையத்துக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து 4வதாக பார்க்க போகிற விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷ்னல் விமான நிலையம். திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் நகர மையத்தில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ளது. இந்த விமான நிலையம் சுமார் 702 ஏக்கரா பரப்பளவை கொண்டுள்ளது. 1372 மீட்டர் நீளமும் குறுகிய ஓடுபாதையுடன் இந்தியாவோட அளவில் இந்த விமான நிலையத்தை பார்க்கணும் அப்படின்னா சிறிய விமான நிலையம்னு சொல்லுவாங்க. இந்த விமான நிலையம் சென்னையை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய விமான நிலையமாக கூட இந்த விமான நிலையம் இருக்குது. இந்த விமான நிலையத்தை ஒரு குறிப்பிட்ட தொலைவிலிருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமியில் இறங்கி நிற்கிது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். 2 பக்கமும் விமானம் இறங்கும் பாதை இருக்கிறதுனால இது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குன்னே சொல்லலாம். அது கூடவே இந்த விமான நிலையத்தோட மிகப்பெரிய பெருமை 11,777 சதுர கிலோமீட்டரும் 4,90,000 பணியாளர்களை கையாளும் விதமாக தான் இந்த விமான நிலையம் அமைந்துள்ளது. நீங்கள் திருச்சிராப்பள்ளியில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 3வதாக பார்க்க போகிறது மதுரை விமான நிலையம். மதுரை விமான நிலையம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் 3வது மிகப்பெரிய பரபரப்பு விமான நிலையமாக இருக்குது. 1942ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரின் போது இந்த விமான நிலையம் அதிகமாக பயன்பட்டது. மதுரையில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தான் இந்த விமான நிலையத்துக்கு தொலைவே. அது மட்டும் இல்லாமல் சர்வதேசங்களான துபாய், சிங்கப்பூர், கொழும்பு ஆகிய இடங்களுக்கு விமானங்கள் இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டில் பார்க்கும்போது இந்திய அளவில் பார்க்கும்போது சென்னை, மும்பை, புதுடெல்லி, ஹைதராபாத், பெங்களூர் வாரந்தோறும் 30க்கும் மேற்பட்ட விமானங்கள் இயங்குறதா சொல்கிறாங்க. இந்த விமான நிலையம் எதற்கு பெயர் பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் கெட்டு போகும் பொருட்களை சேமித்து வைப்பதற்கு குளிர்சாதன கிடங்குகள் கூடிய முழுமையான சரக்கு வளாகம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெட்டு போகிற பொருட்களை கெடாமல் பார்த்துக்கிறதுக்காகவே அங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக இடங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரையில் மல்லி எந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசட் நிறுவனம் 300 கிலோ எடையுள்ள மதுரை மல்லியை துபாய்க்கு எடுத்து செல்ல 2017ஆம் ஆண்டு டிசம்பர் 15 அன்று முதல் சர்வதேச சரக்கு சேவை தொடங்கப்பட்டது. ஸோ மதுரை மல்லி எந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு முறையாக மதுரைக்கு போனால் மல்லி வாங்கி வச்சுட்டு தான் வரணும். அடுத்து தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய விமான நிலையம் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த விமான நிலையம் இருக்குது. மிகவும் பரபரப்பான விமான நிலையங்களில் இது 19வது இடத்தை பிடிக்குது. சரக்கு பொருள் ஏற்றிட்டு போகிறதுல பரபரப்பான விமான நிலையங்கள் இது 14வது இடத்தை பிடிக்குது. 2012ஆம் ஆண்டு தான் இதை வந்து சர்வதேச விமான நிலையமாக அறிவித்தாங்க. ஓடுபாதையுடைய நீளம் பார்த்திங்கன்னா 9,760 அடி நீளமும் ஒரே ஓடுபாதையும் இது கொண்டுள்ளது. பெரிய விமானங்களுக்கு
இடமளிக்கும் அளவுக்கு பெரிய மற்றும் அகலமானதுன்னு குறிப்பாக சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மூணாறு, பெங்களூர், ஊட்டி போன்ற விமானங்கள் தினமும் அங்கே விமானங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க, இயக்கப்படுறதா சொல்கிறாங்க. விமான நிலையத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா சிங்காநல்லூர், உக்கடம் மற்றும் காந்திபுரம் பேருந்து நிலையங்களில் இருந்து விமான நிலையத்திற்கு வழக்கமான பேருந்து சேவை உள்ளது. நீங்கள் போகணும் அப்படின்னா இப்போ சொன்ன இந்த நேமோட ஊரில் போய் நீங்கள் ஏறினீங்கன்னா போதும். நான் ஒரு முறை கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு வந்திருக்கேன். அங்கே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். நைட் டைமில் பார்க்கும்போது தான் ஃபுல் வைபாகவே இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து டாப் 5ல் முதல் இடத்தை பிடிக்கிற விமான நிலையம் சென்னை விமான நிலையம். சென்னை விமான நிலையத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய விமான நிலையத்தில் முதல் இடத்தை சென்னை பிடிக்குது. சென்னை விமான நிலையத்தை பொறுத்தளவுக்கு டெல்லி, மும்பை, பெங்களூர் இதற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய விமான நிலையம் நம்ம சென்னை தான். சுமார் 400க்கும் மேற்பட்ட விமானங்களை ஒரே நாளில் கையாளும் திறமை கொண்ட ஒரே விமான நிலையம் சென்னை விமான நிலையமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆசியாவிலேயே மிகவும் பரபரப்பான விமான நிலையங்களில் நம்ம சென்னை 47வது இடத்தை பிடிக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு விமான சேவைகளில் மட்டும் இல்லாமல் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா ஆகிய 2 யூனியன் பிரதேசங்களான லட்சத்தீவு மற்றும் புதுச்சேரியை உள்ளடக்கிய தென்னிந்திய விமான நிலைய ஆணையத்தின் தலைமை மையமாகவும் சென்னை விமான நிலையம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு சேவைகளான நெல்லூர், அம்பத்தூர், திருப்பதி, பெங்களூர், புதுச்சேரி ஆகிய இடங்களுக்கு சென்னை சர்வதேச விமான நிலையம் மிகவும் துரிதமாக செயல்படுவதற்கு பயன்படுகிறதா சொல்கிறாங்க. நான் இதுவரைக்கும் சென்னையை நோக்கி போகிற விமானங்களை மட்டும்தான் பார்த்துருக்கேன். சென்னை விமான நிலையத்துக்குள்ளே நான் போனதில்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவட்டங்களில் இருக்க விமான நிலையத்துக்குள்ளார இதுவரைக்கும் நான் போகவே இல்லை அப்படின்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விமானத்தை நான் மேலே மட்டும் தான் பார்த்துருக்கேன், இன்னும் நான் பக்கம் போய் பார்க்கல. கண்டிப்பாக அதுக்கான நாளும் வரும். நீங்கள் விமானத்தில் போயிருக்கீங்களா இருந்தால் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்தோட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க.